லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி. குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்களுக்கு நன்றியோடு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன். இறை வணக்கம் என்ற தலைப்பில் இருக்கின்ற திருக்குறள் அதிகாரத்தில் இன்று நாம் இன்னும் ஒரு குறளை பார்க்கவிருக்கின்றோம். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினான், அடியார்களுடைய நெஞ்ச தாமரையில் வீற்றிருக்கும் எழுந்தருளியிருக்கும் அந்த இறைவனுடைய அடியை பணிந்தால், அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், அப்படி நடக்கிறவர்கள் நீடு வாழ்வார்கள், நெடுங்காலம் வாழ்வார்கள் என்று இந்த குறள் சொல்கிறது. திருப்பாடலிலே நாம் பார்க்கின்றோம், இறைவன் மனிதர்களுக்கு என்று கொடுத்திருக்கிற அந்த வாழ்நாள் 70 என்றும், அதைவிட கூடுதலாக சிறப்பு மிக்கவர்களுக்கு 80 என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம், சிறப்பாக பழைய ஏற்பாட்டில் எல்லாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இவர்களுடைய ஆண்டுகளையெல்லாம் பார்த்தோம் என்றால் 100க்கு மேல் இருக்கும். 120, 110 என்கிற அந்த வகையிலே. காரணம் என்ன? அது ஒரு அடையாளம். இறைவனுக்கு முற்றிலுமாக தங்களையே அடிபணிய வைத்து, இறைவனோடு ஒன்றித்து, அந்த இறைவனுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுடைய நெறிப்படி வாழ்கின்ற அந்த மக்கள் நெடுநாள் வாழ்வார்கள், நீடு வாழ்வார்கள் என்பது ஒரு அடையாளமாக இங்கு நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இங்கே நெடுநாள் வாழ்வது என்பது அது துன்ப துயரத்தோடு கூடிய ஒரு வாழ்க்கை என்றல்ல. மாறாக கடவுளின் திருவுளப்படி மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் எந்த நெருக்கடியும் இல்லாமலும் இயல்பாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறை. ஆனால் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் அப்படி ஒரு மலர்படுக்கையில் வாழ்க்கை நடத்துவது போன்று நடந்துவிட முடியாது. அங்கு முட்கள் இருக்கும், கற்கள் இருக்கும். இதை நாம் புனிதர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். யோபு முதலான ஏராளமான இறை மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த இறைவனுடைய அடியை பின்பற்றாமல் விட்டுவிடக்கூடாது என்று இந்த குறள் நெறி நமக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். இதை விவிலியத்திலும் நாம் மிகச் சிறப்பான முறையிலே பார்க்கிறோம். எரிபலிகள், வேறு பலிகள் இவற்றையெல்லாம் செலுத்துவதா, அல்லது அந்த கடவுளுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அதன் அடிப்படையில் நடப்பதா என்று சாமுவேல் அரசன் சவுலிடம் கேட்கிறார். சவுல் அங்கு மன்னிப்பை கேட்கிறார். ஏனென்றால் சவுல் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருந்தாலும் அங்கு அந்த இறை நெறியிலிருந்து பிறழ்கின்ற அந்த நேரத்தில் சாமுவேல் அவருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். எது சிறந்தது? கீழ்ப்படிதல் தான் சிறந்தது என்று. எனவேதான் நாம் புதிய ஏற்பாட்டிலே திருத்தூதர் பணிகளிலே பார்க்கிறோம். பேதுருவும் திருத்தூதரும் அவர்கள் நடந்து செல்கின்ற பொழுது, அவர்கள் போதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, அதை விரும்பாத எதிரிகள், ஆட்சியாளர்கள் அவர்களை பிடித்து அடித்து நொறுக்கி, நீங்கள் இதை செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்கின்ற பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதா, கடவுளுக்கு கீழ்ப்படிவதா? கடவுளுக்குத்தான் கீழ்ப்படிய வேண்டும். எனவே எங்கள் பணியை நாங்கள் செய்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த வகையில் நம் நெஞ்ச தாமரையில் வீற்றிருக்கிற, எழுந்தருளியிருக்கிற அந்த இறைவனுடைய திருவடியை பணிந்து அவர் வழியில் நடப்பதற்கு என்று உறுதியேற்றுக் கொள்வோம். இந்த திருக்குறளை நாம் மீண்டும் ஒருமுறை சொல்வதற்கு முயற்சி எடுக்கலாமா? மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார்,
நிலமிசை நீடு வாழ்வார். ஞாயிறு மறைவுரை சிந்தனை. இயேசுவில் எனக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவரின் உடனிருப்பு அனுபவத்தை வார்த்தை பகிர்வின் மூலமும் வாழ்க்கை பகிர்வின் மூலமும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இன்று வாசிக்க கேட்ட வாசகங்கள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாதது போல் தோன்றினாலும் சற்று ஆழமாக சிந்தித்தால் அதில் ஆழமான அழுத்தமான தொடர்பு இருப்பதை நாம் காணலாம். ஆமீர் இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகளிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் கிரேக்க மொழி மற்றும் எபிரேய மொழி பேசுபவருக்கிடையே பந்தி பிரச்சனை ஏற்படுகிறது. அதாவது கிரேக்க மொழி பேசுபவர்கள் அவர்களுடைய கைம்பெண்கள் பந்தியில் சரியாக கவனிக்கப்படுவதில்லை என்ற ஒரு குறையை எடுத்து வைக்கிறார்கள், சுட்டி காட்டுகிறார்கள். எனவே 12 திருத்தூதர்கள் சீடர்களை வரவழைத்து, நாங்கள் இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணிகளை செய்வதிலும் கவனம் செலுத்த வேண்டும். கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் வந்து யார் எப்படி செயல்படுகிறார்கள், யார் எப்படி நடத்துகிறார்கள் என்று பார்க்க முடியாது. ஆகையால் உங்களிலிருந்து 7 பேரை தேர்ந்தெடுத்து உங்கள் கைகளில் இப்பணியை ஒப்படைக்கிறோம் என்று சொல்லி நற்சான்று பெற்ற தூய ஆவியருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரேக்கோர், நிக்கனோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா என்ற 7 தேர்ந்தெடுத்து இறைவேண்டல் செய்து பணிக்கு அனுப்புகின்றனர். ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, இதனால் கடவுளின் வார்த்தை மேன்மேலும் பரவி வந்ததாகவும் சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பரவி வந்ததாகவும் நாம் இங்கு வாசிக்கிறோம். இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடர்களுக்கு அறிவுரையும் ஆலோசனையும் வழங்குவது போல் இருக்கிறது இன்றைய 2ஆம் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கும் திருத்தூதர் பேதுருவின் வார்த்தைகள். அவர் இவ்வாறாக அறிவுரை வழங்குகிறார். நாம் 2ஆம் வாசகத்தை சற்று ஆழமாக வாசித்தோம் என்றால் அவர் சொல்லும் அனைத்துமே தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய அறிவுரைகள், ஆலோசனைகள். அவர் இவ்வாறாக இந்த 2ஆம் வாசகத்தில் அந்தந்த அறிவுரையை, ஆலோசனையை துவங்குகிறார். அன்புக்குரியவர்களே, உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை, ஆலோசனையை கொடுக்கிறார் என்று பாருங்கள். இவ்வாறாக அவர் மேலும் தொடர்கிறார். ஏனெனில் இது சீயோனில் நான் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலையுயர்ந்த மூலைக்கல். அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடக்கிறது என்று சொல்லுகிறார். மேலும் அவர் தொடர்கிறார். நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்தமட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூளைக்கல்லாயிற்று. மற்றும் அது இடறுதல் கல்லாகவும் தடுக்கி விழச் செய்யும் கட்பாறையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் தடுக்கி விழுகிறார்கள். இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இறைவனை நம்பாதவர்களை குறித்து சாடுகிறார். அவர் மேலும் சொல்லும் பொழுது, ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய ஆவியால் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள், தூய மக்கள் இனத்தார்.
அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி என்று அழகாக சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு அழகிய அறிவுரையை, ஆலோசனையை பேதுரு தம் சீடர்களுக்கு வழங்குகிறார் என்றால் அவருக்கு இந்த அனுபவம் எங்கு கிடைத்தது, எப்படி கிடைத்தது என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் நம்மை இந்த நற்செய்தி வாசகத்தோடு தொடர்புபடுத்தப் போகிறது. எனக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பேதுருவை பற்றி நாம் எல்லோருக்கும் தெரியும். அவர் எப்படி இருந்து எப்படி ஆனார் என்றும் தெரியும். புனித பேதுருவின் நடவடிக்கைகளை நாம் விவிலியத்தில் பார்க்கும் பொழுது அவர் எதையும் வெளிப்படையாக பேசுபவராக, எளிதில் உணர்ச்சி வசப்படுபவராக, கோபப்படுபவராக, எதற்கும் அஞ்சாதவராய், அதே நேரத்தில் கலக்கம் நிறைந்தவராய், கவலையில் தோய்ந்தவராய் இருப்பதாக தோற்றம் நமக்கு கிடைக்கிறது. எடுத்துக்காட்டுகளை பார்க்க வேண்டுமானால் நிறையவே நாம் சொல்லலாம். என்னை யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என சீடர்களிடம் இயேசு கேட்ட கேள்விக்கு அவர்கள் சார்பில் முந்திக் கொண்டு பதிலளிக்கும் புனித பேதுரு, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்கிறார். இயேசுவும் புனித பேதுருவின் மீது தன் திரு அவையை கட்டுவதாக வாக்களிக்கிறார். அதே பேதுருதான் இயேசு நான் குருக்களின் கையில் சிக்கி அவர்கள் என்னை துன்புறுத்தி என்னை சிலுவையில் அறைவார்கள் என்று சொன்ன பொழுது, ஆண்டவரே உனக்கு போல் நடக்காது என்று சொல்லி இயேசுவிடம் திட்டு வாங்கி இயேசுவிடம் இருந்து ஒரு பெரிய வார்த்தையை, கடினமான வார்த்தையை பெற்றுக் கொள்கிறார். நீ மனிதர்களைப் போல யோசிக்கிறாய் என்று சொல்லி அப்பாலே போ சாத்தானே என்ற அந்த வார்த்தையும் பெற்றுக் கொள்கிறார். மற்றொரு இடத்தில் இயேசு தம் சீடர்களை பார்த்து நீங்களும் என்னை விட்டு போய் விடுவீர்களா என்று கேட்கும் பொழுது அங்கும் புனித பேதுரு முந்திக் கொண்டு, நாங்கள் யாரிடம் செல்வோம் ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று நம்பிக்கை அறிக்கிடுகிறார். வாழ்வு தரும் வார்த்தையாம் இயேசுவை வழியாய் ஏற்றுக்கொண்டே, பேரன்பாலும் ஆவியாலும் நீரே நிரம்பி நின்றே, யாமன்பாலும் அருளாலும் நிரம்பிட, பண்பிலும் பரிவிலும் திகழ்ந்திட எமக்காய் வேண்டிடுமே, எமக்காய் வேண்டிடுமே. இறைமகனாம் நம் இயேசுவின் சீட திருத்தூதர் பேதுருவே, திரு அவையின் நன்மேய்ப்பனாய் இயேசுவின் திருவடி தொடர்ந்தவரே. இதே பேதுருதான் இயேசு கடலில் நடப்பதை கண்டதும் தானும் நடக்க ஆசைப்படுகிறார். அதே பேதுருதான் இயேசு பாடுகள் பட வேண்டாம் என ஆலோசனை கூறி இயேசுவின் கோபத்துக்கும் உள்ளாகிறார். இறுதி ராவுணவின் போது சீடர்களின் காலடிகளை கழுவ இயேசு வந்தபோது அதற்கு சம்மதிக்க மறுத்த பேதுரு, அப்படியானால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்று இயேசுவின் வார்த்தைகளை கேட்டவுடன், என் காலடிகளை மட்டுமல்ல இறைவா, கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்று சிறு குழந்தையைப் போல பதிலளிக்கிறார். அந்த சிறு குழந்தை தான் கெத்சமனியில் வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரின் காதை வெட்டுகிறார். நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய் என இயேசு கூறிய போது அதை ஏற்க மறுத்த புனித பேதுருதான் அந்த தவற்றை செய்தபின் மனம் வருந்தி அழுது புலம்பினார். கெத்சமனியில் இயேசு துயரத்தில் ஆழ்ந்திருந்த பொழுது ஜெபிக்கும்படி அவர் விடுத்த கட்டளையை மறந்து அயர்ந்து தூங்கியவரும் இவர்தான். எனக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சுருக்கமாக சொல்ல போனால் இந்த பேதுரு இயேசுவின் இறப்பு குறித்து உள்ளம் கலங்கி போனவராய் வாழ்ந்தவர், கவலையில் வாழ்ந்தவர். இந்த பேதுரு இவரை போன்று இருந்த மற்ற சீடர்களையும் தேற்ற இயேசு தந்த பிரியாவிடை பிரசங்கம்தான் இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, எனக்கு ஒரு நிகழ்வானது ஞாபகத்திற்கு வருகிறது. 2 சகோதரிகள் சந்தைக்கு சென்று பொருட்களை வாங்கிவிட்டு வீடுகள் திரும்பிக் கொண்டிருக்கும் பொழுது 2 சகோதரிகளில் ஒரு சகோதரி மற்ற சகோதரியை நோக்கி கேட்கிறார், நான் என்னுடைய பையில் என்ன வைத்திருக்கிறேன் என்று நீ சரியாக சொல்லிவிட்டால் உனக்கு தகுந்த ஒரு பரிசளிப்பேன் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு இதில் என்ன இருக்கிறது என்று கேட்ட பொழுது அவளால் சொல்ல முடியவில்லை. ஆனால் ஒரு கேள்வி கேட்கிறார், நான் சரியாக சொல்லிவிட்டால் நீ எனக்கு என்ன தருவாய் என்று கேட்ட பொழுது
அந்த கேள்வியை கேட்ட அந்த சகோதரி சொல்கிறாள், இந்த பையில் இருக்கக்கூடிய ஆப்பிள்களிலிருந்து ஒரு ஆப்பிளை உனக்கு தருவேன் என்று சொல்லிவிட்டு, இப்பொழுது சொல், இதில் என்ன இருக்கிறது என்று கேட்டபொழுது அந்த சகோதரி சொன்னாலாம், எனக்கு தெரியவில்லை என்று. இயேசுவும் இவ்வாறுதான் தன்னுடைய சீடர்களுக்கு பலவிதங்களில், பல ரூபங்களில், பலவிதமான எடுத்துக்காட்டுகள் மூலமாக, பலவிதமான உவமையின் மூலமாக தான் என்ன செய்ய போகிறேன், எப்படி இறப்பை சந்திக்கப் போகிறேன், அதற்கு பின்பாக என்ன நடக்கும் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கு பல வகையில் அவர் வெளிப்படுத்தி இருந்தாலும் அந்த சீடர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருந்தார்கள். கண்ணிருந்தும் குருடர்களாய், காதிருந்தும் கேளாதவர்களாய் வாழ்ந்து வந்தார்கள். தன் இறப்பை குறித்து கலங்குகின்ற சீடர்களுக்கு இயேசு தந்த முதல் வார்த்தை, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய ஒரு வார்த்தை. தம் இறப்புக்கு முன் இவ்வார்த்தைகளை தம் சீடர்களுக்கு சொல்லி ஊக்கமூட்டிய இறைவன் இயேசு தான் உயிர்த்த பின்பு லூக்கா நற்செய்தியிலே 24வது அதிகாரம் 32வது வசனத்திலே இவ்வாறாக சொல்கிறார், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் என்று சொல்லி தேற்றுகிறார். முன்பாக கலங்காதீர்கள் என்று சொல்லி தேற்றியவன் ஏன் கலங்குகிறீர்கள் என்று சொல்லி தொடர்ந்து அவர் தன் உயிர்ப்பின் அனுபவத்தை அவர்களுக்கு கலங்காதீர்கள் என்று சொல்லி தருகிறார். இந்த வார்த்தைகளும் அனுபவமும் தான் திருத்தூதர்களை, திருச்சபை உறுப்பினர்களை இன்று வரை தேற்றுக் கொண்டிருக்கிறது. தூய ஆவியாரின் வழியில் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. கலக்கமுள்ள மனிதன், கவலையுள்ள மனிதன், இவர்கள் இருவருமே இறைவன் இயேசுவை அறிகிருந்தும் அவரை உணர முடியாத ஊனமானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தோமாவை எடுத்துக்கொள்வோம். தோமாவை போல், ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்று எனக்கு தெரியாது என்றும், பிலிப்பை போல், ஆண்டவரே தந்தையே எனக்கு காட்டும் என்றும், மகதலா மரியாவை போல், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்று இயேசுவிடம் உரையாடியது போல, எம்மாவோஸ் சீடர்களைப் போல இயேசுவுடன் உரையாடி நடந்தும் அவரோடு உண்டு குடித்தும் அவரை கண்டுகொள்ள முடியாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சீடர்களைப் போல நாம் இல்லாமல், புனித பவுலடிகளாரை போன்று எனக்கு வலுவூட்டுகிறவனின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என துணிந்தவர்களாய் இறைவன் மீது, இயேசு மீது நம்பிக்கை கொண்டு செயல்படுவோம். இறையாட்சியை உலகமெங்கும் கொண்டு செல்வோம். உயிர்த்த ஆண்டவரின் உடனிருப்பு உங்களையும் என்னையும் ஆசிர்வதிக்கட்டும். தொடர்ந்து இறைப்பணியை நம்முடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் செல்லும் இடமெல்லாம் சென்று போதிப்போம். இறைப்பணியை தொடர்ந்து செய்வோம். ஆமென். சகமகமபசனி பரிமமக சகமகமபசனி பரிப சகமகமபசனி பரிமமக சகமகமபசனி பரிப. சீடத்துவ பயணத்தில் நீரும் 3 முறை விழுந்த நீரோ வீர கொண்டு மீண்டும் எழுந்து வந்தே. விழுந்தயாம் எழுந்து நடந்திட, தடைகளை கடந்து உயர்ந்திட எமக்காய் வேண்டிடுமே, எமக்காய் வேண்டிடுமே. இறைமகனாம் நம் இயேசுவின் சீட திருத்துதர் பேதுருவே, திருஅவையின் நல்மெய்ப்பனாய் இயேசுவின் திருவடி தொடர்ந்தவரே. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.